Hello students, good morning to all. Today we learn about food and nutrition, class 7th standard, subject science. Take your science journal book and the first lesson food and nutrition. Okay students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஓகே, Hi, I am Sarah, and this is my teacher, Dr. Ray. He helps me learn new things every day. Welcome to your Maths class. Before we begin, a quick reminder to keep your journals open in front of you throughout the class. Let's say ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜேர்னல் புக்கில் பார்த்தீங்கன்னா 5 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்ம்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, அதுக்கடுத்து ஆக்ஷன், அதுக்கடுத்து அனலைசிஸ், அதுக்கடுத்து அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட். 5 செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எய்ம். இந்த எய்ம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லெசன் எந்த லெசனை பற்றி நம்ம படிக்க போகிறோமோ அந்த லெசனோட முக்கியமான டாபிக் தான் இதனுடைய எய்ம். அதுக்கடுத்து ஆக்ஷன். ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்ய போகிறோம். அந்த ஆக்ஷனில் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு முடிச்சு போகிறவோ அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் வருவோம், அது அனலைசிஸ். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து அப்ளிகேஷன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து அசஸ்மெண்ட். நம்ம கரெக்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணியிருந்தோம்னா அந்த அசஸ்மெண்ட் வந்து குயிக்காக பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 செக்மெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எய்ம். எய்ம்ங்கிற டுடே எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுடே வி லேர்ன் அபவுட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் உங்களுக்கே தெரியும். ஃபுட்டுன்னா என்ன? சாப்பாடு. சாப்பாடு வந்து நியூட்ரிஷன் உணவூட்ட முறை. அதாவது நம்ம பயாலஜியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்னா உணவூட்டம். ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம இந்த லெசன் இன்னைக்கு டுடே வி லேர்ன் அபவுட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். set a clear aim for today's class. You may already know that different plants obtain their nutrition by different modes, like parasitic nutrition, saprotrophic nutrition, insectivorous plants, and symbiotic nutrition. We have learned that in the symbiotic mode of nutrition, organisms live together in close and mutually beneficial association. Finally, do you remember that leguminous plants like beans and peas live in symbiotic association with bacteria, which help the plant in fixing atmospheric nitrogen? Today, we're going to find out more about food and nutrition. Specifically, we will learn the significance of symbiosis in nitrogen fixation. Now write in your journal in your own words, what is the aim of the class today? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எய்ம்ங்கிற இடத்துல அந்த பேஜில் செக்மெண்ட் இருக்கு. எய்ம்னு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு புக்கில், ஜேர்னல் புக்கில் பார்த்தீங்கன்னா எய்ம்ங்கிற இடத்துல இருக்கு. டுடே வி லேர்ன் அபவுட் எதை பற்றி நம்ம படிக்க போகிறோமோ அதை தாங்க வந்து ரைட் பண்ண போகிறோம். என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா symbiotic relationship, symbiotic nutrition. You will learn about symbiotic nutrition for organism. Okay, or நம்ம என்ன எழுத போறோம்? ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஓகே, எய்ம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வி வில் ஏர்ன் அபவுட். அந்த இடத்துல ஃபுட் எய்ம்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு ரைட் பண்ணுங்க. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன். சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன் ஏதோ ஒன்று எழுதலாம், எனி ஒன். ஃபர்ஸ்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற எய்ம்ங்கிற பாக்ஸை வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன் ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து நம்ம எழுதலாம். இதுதான் வந்து இந்த லெசன். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து லேர்ன் பண்ண போறோம். ஓகே, லெசனுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நியூட்ரிஷனா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் ஆயிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ரோஃபி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், fats, vitamins, and minerals. Plants and animals need food for energy, growth, and development. All organisms obtain food by process of nutrition. Okay, ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ், அண்ட் மினரல்ஸ். ஓகே, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் ஃபுட் ஃபார் எனர்ஜி. பிளான்ட்ஸுக்கு அனிமல்ஸ் ரெண்டுக்குமே என்ன வேணும்? நம்மளுக்கு எனர்ஜி வேணும். எதுக்காக? க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அது வளரக்கும், அது டெவலப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வந்து கண்டிப்பாக வேணும்.
ஆல் ஆர்கானிசம் அப்டைன் ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரிஷன். அது எல்லா ஆர்கானிசமே என்ன செய்ய ஃபுட்டை வந்து பெறக்கூடிய முறைக்கு பேர் தான் வந்து நியூட்ரிஷன் சொல்றோம். ஓகே, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எந்த வகையில வந்து அந்த உணவு வந்து அதுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கேன் பி டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், செகண்ட் ஒன் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்ல என்ன? ஆர்கானிசம் தட் கேன் மேக் their own food are called as autotrophic nutrition. ஓகே, ஆர்கானிசம் எந்த ஒரு உயிர் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குதோ, ஆர்கானிசம் தட் கேன் மேக் their own food are called as autotrophic nutrition. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பிளான்ஸ். வெரி குட். ஓகே, இது வந்து ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஆட்டோ மீன்ஸ் தன்னை அதை ஓன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, அதுக்கு தேவையான உணவை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஓகே, வந்து ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப்னு சொல்லுவோம். ட்ரோபிக் செல்ஃபா வந்து என்ன பண்ணிக்க அதனுடைய உணவை தானே தயாரிச்சுக்கு. அதனால வந்து ஆர்கானிசம் தட் கேன் மேக் their own food are called as autotrophic nutrition. எக்ஸாம்பிள் பிளான்ஸ். ஓகே, ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் பார்த்தாச்சு. அனதர் டைப் ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா such organism that depend on other organism for food are called as heterotrophic nutrition. Such organism that depend on other organism, தனக்கு தேவையான உணவுக்கு வந்து இன்னொரு அனிமல்ஸையோ ஒரு பிளான்ட்ஸையோ நம்பி இருக்கிறத அதுக்கு பேர் தான் வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்றோம். ஓகேவா? இது வந்து ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல வந்து ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் இருக்குது, ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் இருக்குது. 2 விதமான நியூட்ரிஷன் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன்லேயே வந்து ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக் இன்னைக்கு வந்து ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் வந்து சிம்பியாட்டிக் நியூட்ரிஷன், அதாவது சிம்பியாட்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அதை வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் ஒரு பார்ட் தான் வந்து சிம்பியாட்டிக் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அதாவது ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷனை வந்து டிவைட் பண்ணலாம், 4ஆ டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பாராசிட்டிக் நியூட்ரிஷன், சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன், அதுக்கடுத்து இன்செக்டிவோரஸ் நியூட்ரிஷன், அதுக்கடுத்து சிம்பியாட்டிக் நியூட்ரிஷன். முன்னையே சொல்லியிருக்க தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்காத பிளான்ட்ஸுக்கு பேர் தான் வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லியிருக்கிறோம். Such organisms that depend on other organisms for food are called as heterotrophic nutrition. Human beings and animals are called as heterotrophs. Okay students, இன்னைக்கு ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன்ல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் பார்க்குறோம். அதை ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் டிவைட் பண்ண 4 டைப் ஆஃப் நியூட்ரிஷன். பாராசிட்டிக் நியூட்ரிஷன், நெக்ஸ்ட் ஒன் சாப்ரோஃபிட்டிக் நியூட்ரிஷன், தேர்ட் ஒன் இன்செக்டிவோரஸ் நியூட்ரிஷன், ஃபோர்த் ஒன் சிம்பியாட்டிக் நியூட்ரிஷன். ஆனால் இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம படிக்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டிக் நியூட்ரிஷன். ஓகே, சிம்பியாட்டிக் நியூட்ரிஷன். ஓகே, இப்போ பாராசிட்டிக் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாராசிட்டிக் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா plants are parasitic that live on or inside other organism called host to get food. Okay, the host does not get any benefit from the parasite. Cascuta example பார்த்தீங்கன்னா cascuta. Parasitic plants are parasite that live on or inside other living organism. ஓகே, parasiticனா என்ன? ஒட்டுண்ணி சொல்லுவோம். அது வந்து live on, அதாவது ஒரு பிளான்ட்ஸ் மேலேயோ ஒரு அனிமல்ஸ் மேலேயோ அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. உயிருள்ள பொருட்கள் மேல வந்து உயிர் வாழ்ந்து இருக்கக்கூடிய உணவுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு பேர் தான் வந்து பாராசிட்டிக் நியூட்ரிஷன் சொல்றோம், பாராசிட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து கஸ்கியூட்டான்னு சொல்லுவோம். இந்த கஸ்கியூட்டா பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீல பார்த்தீங்கன்னா வேற, அதாவது பார்த்தீங்கன்னா அதர் பிளான்ட் வந்து அப்படியே நீம் ட்ரீல பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ்ல அப்படியே முளைச்சிட்ட மாதிரி இருக்கு, அது பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து பாராசிட்டிக் கஸ்கியூட்டா எக்ஸாம்பிள் வந்து கஸ்கியூட்டான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்ஸ் என்ன? தே லிவ் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர். ஓகே, இந்த சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் உயிர் இல்லாத பொருட்கள் மேல வாழ்றதா வந்து சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து அதாவது Indian pipe plants which get their food from the dead and decaying organic matter. Indian pipe plants இது எங்க இருந்து அதோட ஃபுட் எடுத்துக்குது? டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்தா, அதாவது உயிரற்ற பொருட்கள் மீது அதுக்கு தேவையான உணவு வந்து எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு பேர் தான் வந்து சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் நியூட்ரிஷன் சொல்றோம். இன்செக்டிவோரஸ் நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா
பூச்சி உண்ணக்கூடிய தாவரங்கள் எக்ஸாம்பிள் வந்து பிக்சர் பிளான்ட் சொல்லுவோம். இந்த பிக்சர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் டெஃபிசியன்சி சாயில், அதாவது நைட்ரஜன் டெஃபிசியன்சி சாயில்னா நைட்ரஜன் சத்து கம்மியா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு பேர் தான் வந்து பிக்சர் பிளான்ட் சொல்றோம். ஸோ அதை வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து மோஸ்ட் எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஃபார் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நைட்ரஜன் அதுக்கு கண்டிப்பாக பிளான்ட்ஸுக்கு வேணும். அப்போ இந்த பிளான்ட்ஸ் எங்கே இருக்குது? நைட்ரஜன் டெஃபிஷியன்சி சாயில் தான் இருக்குது. அப்போ நைட்ரஜனுக்காக என்ன செய்யக்கூடியது? they also trap and digest insect to get nutrients such as nitrogen. Such plants are called as insectivorous plants. இது என்ன செய்யும்? அந்த பிக்சர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பிளான்ட்ல வந்து ஒரு பிக்சர் பிளான் நீங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம பிக்சர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூடி மாதிரி இருக்கு. அது கலர்ஃபுல்லா இருக்கு. அப்போ வந்து சின்ன சின்ன பூச்சிகளை என்ன செய்யும்? அந்த கலர்ஃபுல்லான மூடி அந்த லிட் மாதிரி கூடிய அந்த பிளான்ட்டோட அப்பர் போர்ஷன்ல வந்து உட்கார போகுது. அது என்ன ஆகுது? அப்படியே உள்ளுக்குள்ள வலிக்கிட்டு போயிடும். அந்த பிளான்ட்ஸை வந்து அப்படியே வந்து லிட் வந்து மூடி வந்து க்ளோஸ் ஆகி அப்போ அந்த டைஜஸ்ட் பண்ணிக்க அந்த உள்ளுக்குள்ள போய் விழுந்த அந்த சின்ன சின்ன இன்செக்டை வந்து அது டைஜஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த லிட் ஓப்பன் ஆகி அடுத்த பூச்சி பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். அப்போ அந்த இன்செக்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து உறிஞ்சி எடுத்துக்கு. ஸோ அந்த நைட்ரஜன் சத்து கம்மியா இருக்க டெஃபிஷியன்சி சாயில் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான நைட்ரஜன் எதுலேருந்து எடுத்துக்குது? பிளான்ட்ஸ்ல இருந்து, அதாவது சின்ன சின்ன இன்செக்ட்ல இருந்து எடுத்துக்குது. அதனால வந்து இது பூச்சி உண்ணும் தாவரங்கள் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பிக்சர் பிளான்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய லெசன் தான் வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பா 2 ஆர்கனிசம் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைக்கன்னு சொல்லுவாங்க. 2 ஆர்கனிசம் இருக்கு. அந்த லெசனை பத்தி தான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் வந்து இந்த லெசனோட மெயின் பாயிண்ட். 2 மியூச்சுவல் பெனிஃபிட் பண்ணு, அதாவது மியூச்சுவல் பெனிஃபிட்னு என்ன? 2 ஆர்கனிசம் சேர்ந்து இருக்கு. ஒண்ணுக்கு வந்து இன்னொன்னு ஹெல்ப் பண்ணிக்கு. இதான் வந்து சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஹெல்ப் டு ஈச் தான் சொல்லுவோம். பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைக்கன்னு சொல்றோம். அந்த லெசனை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இதை வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் ரூட் நாடியூல்ஸ். ரூட் நாடியூல்ஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரூட் நாடியூல்ஸ் எங்க இருக்குது? நம்மளுக்கு வந்து இந்த பீன் பிளான்ட்ஸ், அதுக்கடுத்து பீ பிளான்ட், பட்டாணி, பீன், அவரை செடி, லெக்யூமினஸ்னா பார்த்தீங்கன்னா பல்சஸ், அவரை, துவரை, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாம் வந்து லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்ன்னு சொல்றோம். இதுல வந்து கொளிஞ்சி செடி வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ். நீங்க கொளிஞ்சி செடி புடிங்க, காட்டுல எல்லாம் நிறைய காட்டுல பார்த்தீங்கன்னா கொளிஞ்சி செடி இருக்கு. அந்த கொளிஞ்சி செடி புடிங்க பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ரூட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்வாலன் ஆயிருக்கு. ஸ்வாலன் என்ன? அப்படியே வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல வந்து என்ன இருக்கு? ஆக்சுவலா வந்து அதுக்குள்ள வந்து பாக்டீரியாஸ் இருக்குது. என்ன பாக்டீரியா பேருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரைசோபியம் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து எதுக்குள்ள இருக்கு? அந்த ரூட், அதாவது முடிச்சா இருக்கிறதுனால அந்த வேப்பகுதி வந்து ஸ்வாலன் ஆகி முடிச்சா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறதுனால நாட் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? ரூட் நாடியூல்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ரூட் நாடியூல்ஸ்ல என்ன இருக்குது? ரைசோபியம் பாக்டீரியா. ஓகே, அது நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? பிளான்ட்டுக்கு என்ன பண்ண போகுது? பிளான்ட் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறதா இந்த லெசன். ஓகே, லெட்ஸ் கோ. I have written down what we are going to learn today. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து சிம்பியாட்டிக் ரிலேஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பார்க்க போறோம். Time for a quick activity. Let's get started. Take a sheet of paper, a pencil, a sharpener, a brown color pencil, an eraser, and a ruler. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்னதாக குயிக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். ஆக்ஷன் பார்ட் பண்ணிட்டோம். எய்ம் கிடைத்தது ஆக்ஷன் பார்ட். இதில் சின்ன ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு ஒயிட் டேக்கே ஒயிட் பேப்பர் அண்ட் பென்சில், ப்ரௌன் கலர் பென்சில், ஷார்ப்னர், எரேசர் அண்ட் ரூலர், இதையெல்லாம் எடுத்துட்டு ரெடியாக இருங்க. ஆக்டிவிட்டி செய்ய போகலாம். லெட்ஸ் கோ. பேப்பர், பென்சில், brown color pencil, sharpener, eraser and ruler. Today we learned how the symbiotic relationship between leguminous plants and bacteria help in nitrogen fixation. We will now solve a problem, but before that, let's watch the Cool Talk again. ஓகே, இப்போ நாம பார்க்க போறது ஒரு கூல் டாக் வீடியோஸ். கூல் டாக் வீடியோஸ்னா ஸ்மால் வீடியோ, அதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
லேர்ன் பண்ணுங்க, கரெக்டா லேர்ன் பண்ணுங்க. அந்த வாட்ச் பண்ணிட்டு வீடியோல இருந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ வாட்ச் கேர்ஃபுல்லி. Draw a little plant on the vertical fold with its stem and leaves above the horizontal fold and its roots below. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷீட் எடுத்துக்கங்க. ஷீட் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைனும் சென்டர் போர்ட்டில் வந்து வெர்டிக்கலாகவும் ஒரு ஹரிசாண்டலாகவும் ஒரு லைன் போட்டால் 4 பார்ட்ஸை ஈக்குவல் பார்ட்ஸை பிரிஞ்சுட்டு அதில் ஒரு பிளான்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். இதில் இருக்கிற மாதிரியே ட்ரா பண்ணுங்க. இதில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா கீழே வந்து மிடில் லைன் கீழே வந்து ரூட் போர்ஷனும் அதுக்கு மேலே வந்து ஸ்டெம் போர்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ட்ரா பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே, இப்போ ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணி சாயிலுங்கிறத அங்கே வந்து ரைட் பண்ணிக்கோங்க. Draw 3 pairs of circles in the top half, as shown. Write N in each circle. Each pair represents 1 molecule of nitrogen. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரா பண்ணிட்டீங்க. இந்த பிளான்ஸை வந்து ட்ரா பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரூட் போர்ஷன் ஸ்டெம் போர்ஷன்லாம் ட்ரா பண்ணிக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா என் போட்டு ரவுண்ட் பேராக வரைஞ்சிருப்போம். பேராக வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா N2 நைட்ரஜன்ங்கிறது நைட்ரஜன் மாலிகூல்ஸ் வந்து எவ்வளவு நைட்ரஜன் எலிமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தா 2 நைட்ரஜன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதில் வந்து நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஆட்டம் இருக்கு. இந்த N2ன்னு சொல்லுவார். வந்து நைட்ரஜனை வந்து சுருக்கமாக வந்து N2ன்னு சொல்லுவோம். இந்த இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ல பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் இனர்ட் கேசஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அந்த ஏர்ல இருக்கக்கூடிய N2 தான் வந்து அங்க நம்ம வந்து டிரா பண்ணிக்கிறோம். ஓகே, Let's learn about a symbiotic relationship where the plant and the bacteria help each other. Plants are unable to absorb atmospheric nitrogen directly. Rhizobium bacteria living in the root nodules of leguminous plants. This bacteria help in converting or fixing atmospheric nitrogen into soluble compounds that can be utilized by plants. On the sheet, draw and label nodules where they are found in plants. Also write the name of the bacteria near the part of the plant where they are found. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிக்சர் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னன்னு பார்க்கலாம். பிளான்ட்ஸ் நீட் நைட்ரஜன் டு ஃபார்ம் புரோட்டீன் ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். பிளான்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நைட்ரஜன்கிற எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். எதுக்காக அப்படி வேணும்? க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகணும், அதுக்கடுத்து நிறைய நம்மளுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைட்ரஜன் எலிமெண்ட் வந்து மஸ்ட். ஓகே, த அட்மாஸ்பியர் ஹேஸ் பிளண்டி ஆஃப் நைட்ரஜன் பட் பிளான்ட்ஸ் கேனாட் யூஸ் இட் இன் தி கேசியஸ் ஃபார்ம். ஓகே, அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா பிளண்டி ஆஃப் நைட்ரஜன், நிறைய நைட்ரஜன் இருக்குது, பட் பிளான்ட்ஸ் கேனாட் யூஸ் இன் இட். ஓகே, அதை வந்து பிளான்ட் வந்து கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கிறனால அதை வந்து பிளான்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிளான்ட்ஸ்க்கு என்ன வேணும்? நைட்ரஜன் கண்டிப்பாக வேணும். எதுக்காக வேணும்? கண்டிப்பாக க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வேணும். அப்போ நிறைய அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா பிளண்டி ஆஃப் நைட்ரஜன் கேசஸ் இருக்குது, பட் அதனால எந்த யூஸுமே இல்லை பிளான்ட்ஸுக்கு வந்து. பிளான்ட்ஸ் கேன் take of nitrogen through their root in the form of soluble components like nitrates and nitrites. Okay, the conversion of nitrogen gas into nitrates and nitrates is called as nitrogen fixation. Okay, nitrogen இதை வந்து என்ன செய்யணும்? கேசியஸ் ஃபார்முல, அதாவது பிளண்டி ஆஃப் நைட்ரஜன் கேசியஸ் ஃபார்முலா அட்மாஸ்பியர் இருக்குன்னு சொல்றோம், பட் இதை வந்து நம்ம வந்து யூஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து என்ன செய்யும்? இந்த ரூட்ஸ் வந்து என்ன செய்யணும்? நைட்ரஜன் கேஸை வந்து சாலிபிள் மண்ணில் கரையக்கூடிய நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸை மாற்றி தரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவோம். அதாவது கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் இன்டு நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸ் is called as nitrogen fixation. Conversion of nitrogen gas வந்து என்னவா மாறு into nitrates and nitrates மாத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். Leguminous plants, beans, bees and other pulses have their symbiotic relationship with the rhizobium bacteria. ஓகே, இப்போ அந்த பீன்ஸ் பிளான்ட் தெரியும் உங்களுக்கு, அவரைச்செடி, பீன்ஸ் பிளான்ட் அவரைச்செடி தெரியும், பீஸ்னா பட்டாணி செடி அண்ட் அதர் pulses have a symbiotic relationship with rhizobium bacteria.
இந்த ரைசோபியம் பாக்டீரியா எங்க இருக்கு முன்னையே சொல்லியிருக்கேன், அந்த ரூட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். முடிச்சா இருக்கக்கூடிய ரூட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் போர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்வாலன் போர்ஷனுக்குள்ள தான் வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு வந்து பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இருக்குது, பெனிஃபிஷியரி பாக்டீரியா இருக்கு. 2 விதமான பாக்டீரியா இருக்கு. யூஸ்ஃபுல் பாக்டீரியா அண்ட் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா 2 விதமான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா 2 விதமான பாக்டீரியாஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம ரைசோபியம் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது யூஸ்ஃபுல் பாக்டீரியா. ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து ரூட்டுக்குள்ள இருக்கு. ஓகேவா? they leguminous plants like beans and other pulses have symbiotic relationship with the rhizobium bacteria which lives inside the root nodules. முன்னே அந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா ரூட் நாடியூல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சா நாட் மாதிரி இருக்கு. அந்த ஸ்வாலன் போர்ஷன் இருக்கு. அந்த ஸ்வாலன் போர்ஷனுக்கு இன்சைடு தான் என்ன இருக்குன்னு சொல்றேன், அந்த பாக்டீரியா வந்து ரைசோபியம் பாக்டீரியா இருக்குது. These bacteria help to convert atmospheric nitrogen into soluble components that can be used by the plants. Plants in turn provide food and shelter for the bacteria. இந்த ரூட் அந்த ரைசோபியம் பாக்டீரியாவோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் கேஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து நைட்ரைட், அதாவது மண்ணில் கரையக்கூடிய நைட்ரேட் அண்ட் நைட்ரைட்ஸாக மாற்றி தரக்கூடியதான் அதோடைய ஒர்க். அப்போ அந்த நைட்ரஜன் கேஸை வந்து அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி என்னவா மாற்றுது வந்து கன்வெர்ட் இன்டு நைட்ரேட் அண்ட் நைட்ரைட்ஸ். ஓகே, அந்த நைட்ரேட் அண்ட் நைட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஃபார்மில் கிடைக்கும். சாலிபிள் என்ன, கரையக்கூடியதுக்கு மண்ணில் கரைஞ்சி நம்ம தண்ணி ஊற்றுற போது வாட்டர் வந்து நம்ம வந்து அதுக்கு கொடுக்குற போது பிளான்ட்ஸுக்கு கொடுக்குற போது அந்த நைட்ரேட் அண்ட் நைட்ரேட்ஸ் வந்து அந்த கரைஞ்சி அந்த ரூட்ஸ் மூலமா அப்சர்வ் பண்ணி லீஃபுக்கு எல்லாமுக்கும் போய் பிளான்ட்ஸ் வந்து நல்லா growth ஆக நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் கிடைக்கிறதுனால பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, இப்போ இதனால என்ன சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா முன்னையே சொல்லிக்கிறோம், ரெண்டு ஆர்கானிசம்ஸுமே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிக்கிறோம், ஒன்னோட ஒன்று வந்து வந்து என்ன இருக்குன்னு சொல்லிக்கிறோம், பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லலாம். இது என்ன பெனிஃபிட் தருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் தருதுன்னு பார்த்தா, இது வந்து ரூட் நாடியூல்ஸ் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நைட்ரஜன் கேஸ் அப்சர்வ் பண்ணி நைட்ரேட்ஸா மாற்றி சாலிபிள் நைட்ரேட்ஸா மாற்றி பிளான்ட்ஸை கொடுக்கறாங்க. பிளான்ட்ஸ் எல்லாம் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆகுது. அதே சமயத்தில் வந்து ஷெல்டர், அதாவது தங்கக்கூடிய ஃபுட் அண்ட் ஷெல்டர், அதுக்கு பேட்டரிக்கு தேவையான ஃபுட்டையும் ஷெல்டரையும் என்ன கொடுக்குது, பிளான்ட்ஸ் கொடுக்குது. ஸோ ரெண்டு வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்குது, குட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குது. இதனால வந்து இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இதை வந்து சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். Okay, the roots of the leguminous plants decay and after the die and decay release the nitrogen components in the soil. Okay, and the பார்த்தீங்கன்னா நம்ம leguminous plants decay and after die and release the nitrogen components in the soil. அந்த கொளிஞ்சி செடியோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயலில் வந்து நம்ம வந்து என்ன பிளக்கிங், அதை உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கொளிஞ்சி செடியெல்லாம் மடக்கி உழவு ஓட்டுவாங்க. அப்போ அந்த கொளிஞ்சி செடியில் என்ன இருக்குது, நைட்ரஜன் நிறையா இருக்கிறனால நம்ம எந்த பயிர் போட்டாலும் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி அதை பேடி பிளான்ட்டுக்கு முன்னாடி நல்லா அதாவது வந்து பிளக்கிங் பண்ணுற போது நல்லா வந்து அந்த செடியை வந்து நல்லா மடித்து உள்ளுக்குள்ளே போட்டு உழவு செய்கிற போது நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் நிறைய அந்த மண்ணில் கிடைக்கி. அப்போ நைட்ரஜன் அதில் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அந்த பிளான்ட் வந்து அதில் போடக்கூடிய பிளான்ட்ஸ் எந்த பிளான்ட்ஸ் போட்டிங்கனாலும் சரி நல்லா growth அண்ட் டெவலப்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்கிறோம். Sarah, what did you draw and how did you label? I have drawn nodules in the roots and written rhizobium near it. Great, Sarah. Atmospheric nitrogen has to be converted into soluble forms like nitrates and nitrites in order to be absorbed by the root. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் என்னவா மாறுதுன்னு சொல்லிக்கிறோம், முன்னையே சொல்லிக்கிற மாதிரி நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸாக மாற்றுது. நைட்ரஜன் கேஸ்னால எந்த ஒரு நமக்கு பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ அதை வந்து ரூட் நாடியூல்ஸ் வந்து என்ன செய்யுது, அந்த அதை ரைசோபியம் பாக்டீரியா என்னவா மாற்றுது, சாலிபிள், அதாவது மண்ணில் கரையக்கூடிய நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸாக மாற்றி கொடுக்குது. அதை வந்து அப்சர்வ் பை பிளான்ட் ரூட்ஸ், அது வந்து என்ன செய்யுது, அதை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸ் ரூட்டு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு மாற்றி கொடுக்கறனால அதை அப்சர்வ் பண்ணிட்டு பிளான்ட்ஸ் வந்து growth ஆகுது. Roots of the plant. Atmospheric nitrogen interacts with the bacteria in the root nodules and is converted into soluble forms which are taken up by plants. This process is called nitrogen fixation. On the sheet, draw arrows to show how atmospheric nitrogen interacts with the bacteria in the root nodules.
Draw arrows to show how atmospheric nitrogen is converted into nitrates and nitrites by the bacteria in the roots of the plants. Sarah, how have you drawn the arrows? I have drawn arrows from the nitrogen in the atmosphere to the roots of the plant. Then I have drawn 2 arrows coming out of one of the root nodules into the soil. That's correct. Nitrates and nitrites that are formed are absorbed by the plant's roots, and this completes the process of nitrogen fixation. How do symbiotic relationships between plants and bacteria benefit both organisms? Write the answer in your journal. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. நைட்ரஜன் கேஸ் வந்து எங்கே ரூட்டுக்கு வருது, ரூட்டில் வந்து அப்சர்வ் பண்ணி எதன் மூலமாக அப்சர்வ் பண்ணப்படுது, ரைசோபியம் பாக்டீரியா மூலம் அப்சர்வ் பண்ணி என்னவா மாறுது, ஏரோ மார்க் கீழே போட்டிருக்காங்க. அது என்னவா கன்வர்ஷன் ஆகுது, நைட்ரேட் அண்ட் நைட்ரேட்ஸாக மாறுது. அந்த நைட்ரேட் அண்ட் நைட்ரேட்ஸ் வந்து சாலிபிள் ஃபார்மாக இருக்குது. அதை வந்து என்ன செய்யுது, ரூட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. அதனால வந்து ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுனால மேலே ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நைட்ரஜன் வந்து ரூட் நாடில்ஸ்னால அப்சர்வ் பண்றதுனால மேல இருந்து ஒரு அப்ல இருந்து கீழே வந்து ரூட்ஸ் வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அந்த நைட்ரஜன் வந்து என்னவா மாறுது, கேன் சேஞ்சஸ் இன்டு நைட்ரேட் அண்ட் நைட்ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அந்த நைட்ரேட்ஸ் வந்து சாலிபிள் ஃபார்ம் ஆஃப் ரூட்ஸ் வந்து அப்சர்வ் பண்றதுனால மறுபடியும் ஒரு அப் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். I hope all of you have finished answering the question. Sarah, what is your answer? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா பெனிஃபிட் போத் ஆர்கானிசம்? எப்படி இதனால ரெண்டு ஆர்கானிசம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, பெனிஃபிட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எப்படின்னு வந்து உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது தான். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம், ரெண்டு ஆர்கானிசம் வந்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம 2 ஆர்கானிசம் பெனிஃபிட் டு ஈச் அதர், ரெண்டுமே வந்து அதுக்கு வந்து என்ன இருக்கணும், பெனிஃபிட்டா இருக்கணும். அதுதான் வந்து சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லிக்கிறோம். ரூட் நாடியூல்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ரைசோபியம் பாக்டீரியாவுக்கு வந்து அது வந்து ஃபுட்டும் ஷெல்டரும் கொடுக்குது. அதனால வந்து அந்த பாக்டீரியா பெனிஃபிட் ஆகுது. அதே சமயத்தில் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் வந்து நைட்ரைட்ஸா மாத்தி தரதா அந்த ரூட் நாடியூல்ஸ், அதையும் மாத்தி தரதுனால பிளான்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகுது. ஸோ 2 ஆர்கானிசம் பெனிஃபிட் டு ஈச் அதர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். Time for analysis. I hope all of you have. The plants provide food and shelter to the bacteria. The bacteria in the root nodules of leguminous plants help in fixing atmospheric nitrogen, which is then absorbed by the plants. Excellent, Sarah. Time for analysis. Let's watch a cool talk video. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து அனலைசிஸ்க்கு வரோம். கூல் டாக் வீடியோஸ் ஒரு ஸ்மால் வீடியோ பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. Do all roots have these bulges? No, look at this root. Why don't cabbage plants have a swollen? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ஸை வந்து நம்ம டாக் வந்து அது என்ன செஞ்சிருக்குது, அது புடிங்கி போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ரூட் நாடியூல்ஸ் இருக்குது, ஒரு ஸ்வாலன் போர்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ரூட் நாடியூல்ஸ். பட் அந்த கேபேஜ் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் நாடியூல்ஸ் இருக்காது. அந்த ரூட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது. இது வந்து நார்மலாக இருக்கிறதுனால இந்த கேபேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரூட் நாடியூல்ஸ் இருக்காது. லெகுமினஸ் பிளான்ட்ஸில் மட்டும்தான் லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். பீ பிளான்ட், பீன பட்டாணி, பீ பிளான்ட், அதுக்கடுத்து பீன்ஸ் பிளான்ட், அதுக்கடுத்து பல்சஸ், அவரை, துவரை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடியதை வந்து பெனிஃபிட்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? Root. Only leguminous plants like beans and peas have swollen parts in their roots called nodules. What are ஓகே, இந்த ஸ்வாலன் பார்ட்ஸ் பேர் தான் வந்து ரூட் நாடியூல்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். leguminous plants? Plants like French beans, peas, clover, and acacia that have their seeds and fruits in pods and nodules in roots are leguminous plants. Why do roots have nodules? Nodules contain special bacteria called rhizobium that help plants. Don't
bacteria harm plants? No, these are friendly bacteria. They help plants. Help? How? Nitrogen from the atmosphere breaks into simpler forms in nodules and converts into compound that plants can use easily. What do plants do with these nitrogen compounds? They use it to make protein to grow fast. So, what do plants do for the bacteria in return? Plants give bacteria oxygen, food, and shelter in return. French bean plants are not only yummy, but also make the soil rich in nutrients. I'm going to sow cauliflower and pea plants so that we don't need extra fertilizers. Look, Max dug out some nutrients for himself. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மினியே பார்த்த மாதிரி நம்ம வந்து அந்த லெகுமினஸ் பிளான்ட் சொல்லிக்கிறோம். அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பி பிளான் சொன்னால் பட்டாணி செடி, பீன்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் பல்சஸ், அவரை, துவரை, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸ் தான் சொல்கிறோம். அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸோட ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் போர்ஷன் இருக்குது. அதில் வந்து ஏன் இந்த ஸ்வாலன் போர்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரைசோபியம் பாக்டீரியா இருக்கிறனால தான் ஸ்வாலன் போர்ஷன் வருது. ஓகே, அந்த ஸ்வாலன் போர்ஷன் வந்து என்ன சொல்லுவோம், அந்த ரூட் நாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு, அதர் பிளான்ட்ஸ்ல இது இருக்கவே இருக்காது. ஸோ லெகுமினஸ் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிச் இன் நைட்ரஜன் அதிகமா இருக்க லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல எல்லாமே நைட்ரஜன் இருக்கு. ஸோ அது வந்து எப்படி இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு எப்பவுமே வந்து. In the analysis section of your journal, write in your own words what you learned from the Cool Talk video. Today we learned how the symbiotic relationship between leguminous plants and bacteria help in nitrogen fixation. We will now solve a problem, but before that, let's watch the Cool Talk again. Do all roots have these bulges? No, look at this root. Why don't cabbage plants have a swollen root? Only leguminous plants like beans and peas have swollen parts in their roots called nodules. What are leguminous plants? Plants like French beans, peas, clover, and acacia that have their seeds and fruits in pods and nodules in roots are leguminous plants. Why do roots have nodules? Nodules contain special bacteria called rhizobium that help plants. Don't bacteria harm plants? No, these are friendly bacteria. They help plants. Help? How? Nitrogen from the atmosphere breaks into simpler forms in nodules and converts into compound that plants can use easily. What do plants do with these nitrogen compounds? They use it to make protein to grow fast. So, what do plants do for the bacteria in return? Plants give bacteria oxygen, food, and shelter in return. French bean plants are not only yummy, but also make the soil rich in nutrients. I'm going to sow cauliflower and pea plants so that we don't need extra fertilizers. Look, Max dug out some nutrients for himself. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அனாலிசிஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா லெகுமினஸ் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குது, அதர் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தியாக, லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ லெகுமினஸ் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிச் இன் நைட்ரஜன். ஸோ த பிளான்ட்ஸ் ஆர் ஹெல்த்தி. Time to apply what we have learned to a real problem. Tia realizes that many of her plants are unhealthy. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து அப்ளிகேஷன் நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணது வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. அந்த லாட் ஆஃப் பிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் இன் திஸ் பிக்சர். பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாம் என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. ஸோ
அது எதனால yellow கலரா இருக்குன்னு பார்க்கலாம். Healthy and lack nutrients, especially nitrogen. She is advised to plant beans for a season. How will planting beans help the other plants with nitrogen deficiency? Write your answers in your journal. Your time starts now. ஓகே, அந்த பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா yellow கலர் லீஃப் எல்லாம் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா லெகுமினஸ் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா how will plenty of beans plant பார்த்தீங்கன்னா help the other element which nitrogen deficiency. How will planting beans help to other plants with nitrogen deficiency அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் எழுத போறீங்க பார்க்கலாம். Sarah, what have you written? Bean is a legume, and it will help in fixing nitrogen. ஓகே, இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் முன்னையே சொல்லியிருக்கிறேன். துவரை இந்த கொழிஞ்சி செடியெல்லாம் என்ன செய்வாங்க, அப்படியே சாயிலில் போட்டு பிளக்கிங், அதாவது உழவு செய்கிற போது அதில் போட்டு மண்ணில் போட்டு என்ன செய்வாங்க, மண்ணுக்குள்ளே போட்டு அதை வந்து மடித்து உழவு செய்வாங்க. அதை ஏன்னா அதில் ரிச் இன் நைட்ரஜன் இருக்கிறதுனால அது என்ன செய்யும், நிறைய நைட்ரேட்ஸை வந்து இந்த சாயிலில் கொடுக்கும். ஸோ அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் வந்து நைட்ரஜன் கொடுத்தா அதில் நம்ம க்ரோத் பண்ணக்கூடிய எந்த பிளான்ட், ரைஸாக இருந்தாலும் சரி, வீட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து சுகர்கேனாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குது, நல்லா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வெள்ளா இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸ் ஹெல்ப் பண்ணு, ஏன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனை வந்து ஹெல்ப் பண்ணு. ஓகேவா, in the soil. That is correct. அப்போ லெகுமினஸ் பிளான்ட்ஸை வந்து என்ன செய்ய, ஃபிக்ஸ் த நைட்ரஜன் இன் த சாயில். அப்ளிகேஷனில் வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் நைட்ரஜன் இன் த சாயில். அப்போ அப்ளிகேஷன் எடுத்துறாங்க லெகுமினஸ் பிளான்ட்ஸ் ஃபிக்ஸ் நைட்ரஜன் இன் த சாயில் எழுதுறீங்க, ரைட் பண்ணுறீங்க. ஓகே, Time for a quick quiz. Let's see if we remember what we learned in class today. ஓகே, இன்னைக்கு பார்க்கக்கூடியது அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்ஷன் வந்துட்டோம், அசஸ்மெண்ட் வந்துட்டோம். அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 2 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 4, அதாவது ABCDங்கிற பாக்ஸஸ் 4 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் 1க்கு வந்து 4 பாக்ஸஸ், கொஸ்டின் 2க்கு வந்து 4 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ABCDங்கிற வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. எது கரெக்டான ஆன்சரோ, ஏ வந்து கரெக்டான ஆன்சர், அதனா ஷேடை வந்து ஏ வந்து ஷேர் பண்ணுங்க. பி வந்து கரெக்டாக இருந்தால் பிஏ ஷேர் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கோ, போலாமா? இப்போ கொஸ்டின்ஸ் போலாமா? Shade the bubble for the correct answer in your journal. ஓகே, ஜேர்னல் புக் எடுத்துக்கங்க. இந்த Which of the following statements is correct? A. Leaves Okay, of leguminous plant. ஓகே, இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட், ABCDங்கிற 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஏ கரெக்டாக இருந்தால் ஏவை ஷேர் பண்ணுங்க, பி கரெக்டாக இருந்தால் பிஏ ஷேர் பண்ணுங்க, சி கரெக்டாக இருந்தால் சிங்கிற அந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்க, டிங்கிற பாக்ஸை ஷேர் பண்ணுங்க, டி கரெக்டாக இருந்ததுன்னா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 4 ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? Plants contain bacteria. B. Plants can easily absorb atmospheric nitrogen. C. Plants absorb nitrogen in the form of nitrates and nitrites. D. Bacteria get harmed in symbiotic relationships. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 4 கொஸ்டின்ஸுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 4 ஆன்சர் பண்ணிக்கோங்க. லீவ்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் கண்டைன் பாக்டீரியா. லீவ்ஸ் அதாவது பாக்டீரியா, அந்த ரைசோபியம் பாக்டீரியா நம்ம சொல்லியிருக்கிறோம். நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் என்ன ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. லீவ்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் கண்டைன் பாக்டீரியா. லீவ்ஸில் தான் வந்து பாக்டீரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். செகண்ட் கொஸ்டின் வந்து plants can easily absorb atmospheric nitrogen. முன்னையும் சொல்லிக்கிறோம், நிறைய plenty of nitrogen gases in the atmosphere but cannot absorb சொல்லிக்கிறோம். but plants can easily, இதில் ஆன ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, plant can easily absorb atmospheric nitrogen. அப்சர்வ் பண்ணிக்க காற்றுல கூடிய நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா plant absorb nitrogen in the form of nitrate and nitrites கொடுத்துருக்காங்க. பிளான்ட்ஸ் வந்து என்ன ஒரு நைட்ரஜன் கேஸை வந்து நைட்ரஜனை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய எந்த ஃபார்ம்ல அப்சர்வ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட் அண்ட் நைட்ரேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக சிஏ ஷேர் பண்ணுங்க. டிங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா கெட் காமன் இன் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அதாவது பாக்டீரியா ரைசோபியம் பாக்டீரியாவும் பிளான்ட்டுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கொடுக்கும், அதாவது தீமையை கொடுக்கக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பிளான்ட்ஸ்க்கு என்ன ஆகுது, ஹார்ம்ஃபுல், அதை தீமை தரக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டோ அந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் போலாம் இப்போ. Question 2. Mr. Bean is a farmer who, after harvesting rice, sows groundnuts or pulses. Why does he do this? A.
The taste of the pulses changes. B. Pulses make the air pure. C. The taste of rice changes. D. Pulses increase the nitrogen content in soil. Okay, students, second questions கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் பீன் இஸ் எ ஃபார்மர். மிஸ்டர் பீன்கிற வந்து ஃபார்மர் ஹூ ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் ரைஸ், அவர் வந்து என்ன செய்ய, ரைஸ் அந்த பேடி ஃபீல்ட்ல ரைஸை வந்து நெல்லை வந்து அறுத்ததுக்கு அப்புறம் சோர்ஸ் த கிரவுண்ட் நட் ஆர் பல்சஸ், ஏதோ பல்சஸ் ஆர் பல்சஸ் வந்து அவர் கிரவுண்ட் நட் ஆர் பல்சஸ், கிரவுண்ட் நட் தான் உங்களுக்கு தெரியும், நிலக்கடலை கடலக்காயின்னு சொல்லுவோம். பல்சஸ்னா பயிர் வகைகள் போடுறாரு, அதாவது நெல் அறுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு, அவர் அந்த கிரவுண்ட் நட் ஆர் பல்சஸ் போடுறாரு. வை டஸ் ஹி டூ திஸ் அப்படின்னு சொன்னா ஏன் வந்து அவர் அதுக்கப்புறம் போடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, the taste of pulses changes. Okay, taste of pulses changes ன்னு சொல்றாரு. pulses make the air pure. ஏர் வந்து பியூர் பண்ண, பல்சஸ்னா உங்களுக்கு தெரியும், அவரை துவரை பயிர் வகைகளுக்கு வந்து பல்சஸ்ன்னு சொல்றோம். இந்த டேஸ்ட் ஆஃப் இது ஏன் வந்து நெல் அறுத்தோடனே அதை விதைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விதைக்கிறார், கிரவுண்ட் நட் ஆர் பல்சஸ் விதைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் இருக்கு. அதில் 4 ரீசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து பல்சஸோட டேஸ்ட் மாறு, அதனால அதை விதைக்கிறாரு. பல்சஸ் மேக் ஏர் வந்து பியூர் பண்ணி கொடுக்குன்னு சொல்றாரு. அது டேஸ்ட் ஆஃப் ரைஸ் சேஞ்சஸ், அந்த ரைஸ் வந்து டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அதை வந்து பல்சஸை வந்து நான் வேணும் ஷோ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பல்சஸ் இன்க்ரீஸ் த நைட்ரஜன் கண்டென்ட் இந்த சாயில் சொல்லியிருக்கேன். முன்னையே பல்சஸ் வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் த நைட்ரஜன். முன்னையே வந்து நாம வந்து என்ன சொல்லிக்கிறோம், நம்ம வந்து கண்டென்ட் சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கரெக்டான ஆன்சரை வந்து நீங்க எழுதிட்டு கரெக்டா வந்து அந்த பேஜஸை வந்து நீங்க என்ன செய்றீங்க, நீங்க கரெக்டா வந்து ரைட் பண்ணிட்டு நீங்க அதுக்காக அனுப்பிச்சு விட்டுருங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பிச்சுட்டு வரவு நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, அனுப்பிச்சுட்டு ஹோம்ஒர்க் வந்து அதை அனுப்பிச்சுடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Let's meet again in the another class. Thank you.